வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட சாம் சோமா குளோபல் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட எம்டி அண்ட் சிஇஓ. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய லெவல்ல ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல ஹாஸ்பிட்டல் எது கட்டினாலும் நம்முடைய பில்டிங்கோட குவாலிட்டி பிளஸ் நம்ம அதுல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அப்படிதான் ஒரு பில்டரை தேடி போறோம், இல்ல ஒரு என்ஜினியர் தேடி போறோம், இல்ல ஒரு கான்ட்ராக்டரை தேடி போறோம். நீங்க தேடி போறப்போ அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொடுக்குறாங்க. நம்ம கட்ட போடுற பில்டிங்குக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட், அதாவது 1500, 1200, 1700 இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. 2000, 2500, 3000 அப்படி என்ன ரேட்ல வேணாலும் வச்சு நமக்கு ஒர்க் பண்றாங்க. இப்போ நம்ம ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 2000 ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குவாலிட்டியான ஒர்க் நமக்கு கிடைக்கணும், அவுட்புட் கிடைக்கணும். அதுக்கு கீழே நம்ம ஒர்க் எடுக்கிறாங்க. 1500க்கெல்லாம் எடுத்து நமக்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாம நிறைய ஒர்க்குகளை ஸ்டாப் பண்ணி போன ஒர்க்குகளை திருப்பி ரீஒர்க்கை நாங்க நிறைய பண்ணியிருக்கோம். அதனாலதான் சொல்றேன். என்னன்னா, இப்போ ஒரு ஒர்க்கு நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ண போறோம், இந்த ஒர்க்ல என்னென்ன வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு வீட்டுல சும்மா நம்ம அந்த வீடை அப்படி பார்த்து வீடு, ஜன்னல், கதவு, இல்ல லைட்டிங், பிளம்பிங், டேப்பு இப்படி எல்லாம் பார்த்து முடிக்கிறது இல்லை. ஆக்சுவலா அதுக்குள்ளாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுமே நீங்க அங்க யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட், கம்பி, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், அது இல்லாம ஹாலோ பிரிக்ஸ், செங்கல், எல்லாத்துலயுமே குவாலிட்டி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி குவாலிட்டி இருக்கு. ஸோ நம்ம என்ன குவாலிட்டியில உள்ள பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம், என்ன குவாலிட்டியை நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம கஸ்டமர்ஸ், நீங்க பில்டிங் கட்டுறப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்ன குவாலிட்டியில உங்களுக்கு வேணுமோ. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ஜினியர் இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்டர் வச்சிருக்காருன்னா, பில்டர் வச்சிருக்காருன்னா, உங்களுக்கு அதுக்குள்ளாடி என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்தந்த குவாலிட்டியில எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன ரேஞ்சில் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. சரியா? இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சும்மா ஒருத்தங்க ரேட்டு கம்மியா பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ரீஒர்க் நாங்க பண்ணியிருக்கோம். அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ரேட்டு கம்மியா வைக்கிறவங்க எப்பவுமே குவாலிட்டியா பண்ண மாட்டாங்க. ரேட்டு கம்மியா வச்சு பண்ணக்கூடியவங்க பாதியிலேயே நிப்பாட்டி அதை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கு எல்லாம் அக்ரிமெண்ட் பேஸ்ல இருக்கட்டும். குவாலிட்டியான ஒர்க்குகள் வேணும் அப்படின்னா குவாலிட்டியான என்ஜினியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ற டீமுகளா பார்த்து ஒர்க்குகளை கொடுங்க. பில்டர்ஸ் அப்படிங்கிறது, பில்டிங் அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்மளோட கனவு, நம்மளுடைய நிறைய நீண்ட நாள் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமாக தான் இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். ஸோ அந்த கனவு பில்டிங் நம்ம கட்டுறப்போ நமக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களுக்குள்ள இப்போ ஒரு பில்டரை தேர்ந்தெடுக்கிறப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கான கம்யூனிகேஷனும் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ அது அங்க கண்டிப்பா அவுட்புட்டா உங்களுக்கு வரும். என்ன தேவை இருந்தாலும் கண்டிப்பாக சாம் சோமா குளோபல் பில்டர்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். ஒவ்வொரு பில்டிங்கும் இன்னைக்கு பல டெக்னாலஜிஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஒரு சிம்பிள் டெக்னாலஜில மட்டும் இல்ல, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த பில்டிங் எந்த ஏரியாவில் எப்படி வேணுமோ அப்படி பண்ணலாம் நம்ம. அதனால என்ன ரேஞ்சில் வேணாலும் பண்ணலாம். அதனால உங்களுக்கு என்ன எப்படி வேணுமோ அதை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அவுட்புட்டை கொடுக்க காத்திருக்கு.